எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கலாம். இன்னும் உங்களை சுற்றி உங்களை பயமுறுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டி தவிக்கலாம். இன்னும் அது மட்டும் இல்லை, மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். இன்னும் அவமானங்கள் நிந்தைகள் நடுவில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இதன் மத்தியில் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபித்துட்டு இருக்கும்போது ஏசப்பா உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் கூட இருக்கிறார். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஏசப்பாவுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. எதுக்காக உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் போராட்டங்கள் மத்தியிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு தப்புவிப்பதற்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்கள் பட்சத்தில் உங்கள் சார்பில் நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு ஏசப்பா உண்டு. இந்த பூமியில் இருக்கிற இந்த சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் இதிலிருந்து மேற்கொண்டு நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யார் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மேலான ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசப்பா நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுவித்து உங்களை பாதுகாப்பார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.